ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு என்ன நடக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, எது வேணும்னு ஆசையா நினைச்சுக்கிட்டு தானே என்னுடைய கரங்களை தொட்டாய். நிச்சயமா நீயே எதிர்பார்க்காத நேரத்துல இன்ப அதிர்ச்சி உண்டாகும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா நான் அள்ளி தருவேன். வலிமையான மனிதர்களுக்கு எல்லாத்தையும் தாங்கும் இதயம் இருக்கலாம். ஆனா அதுக்காக ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது அவங்களுக்கு வலியும் வேதனையும் இல்லாமலா இருக்கும்? யாரும் எதையும் தாங்கிக்கிறான்றதுக்காக அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும்படி பேசிவிடாதே. என்னதான் உனக்கு அவங்க மேல அன்போ கோபமோ பாசமோ எதுவா இருந்தாலும் அவர்கள் மனம் காயப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ எந்த வார்த்தைகளையும் நீ சொல்லிவிடாதே. அடுத்தவங்களை ஏமாத்தி தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில அவங்க உன் மேல உண்மையான அன்போடு இருக்கக்கூடியவர்களாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் ஏமாற்றுவதை காட்டிலும் அவர்களிடம் தோற்று போவதுதான் மரியாதைக்குரியதாக இருக்கும். எந்த காலத்திலும் யாருக்கும் வாக்கு கொடுத்து அதை செய்றேன் இதை செய்றேன்னு சும்மா வாய்களால் நீர்க்குமிழிகள் விடாமல், அதாவது சொற்கள் என்பது நீர்க்குமிழிகள் போல. நீர்க்குமிழி ஒரு இடத்துல நிற்கும், தண்ணி நல்லா முட்டை போட்டிருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துல காத்து படும்போது அந்த தண்ணீர் தானாகவே களைஞ்சு கரைஞ்சு போயிடும். அப்படி வாய்களால் வெறும் வாக்குகளை கொடுத்துட்டு அதை செய்றேன் இதை செய்றேன்னு அப்படியே காற்றோடு காற்றாய் விட்டு விடாமல் உன் செயல்களை சிறப்பாக செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த பழகு. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னு நினைச்சினா அதுக்காக பெருசா யோசனை செய். ஆனா செய்ய தொடங்கும் போது சிறிதாக செய். ஒரே நாளில் வாழ்க்கையில் உயர்ந்து வந்துவிட முடியாது தானே. தோல்வியை நினைச்சு பயப்படாதே என் செல்லமே. முயற்சி செய்யாமல் இருப்பதற்கு தான் பயப்பட வேண்டுமே தவிர, முயற்சியை செய்து தோற்றாலும் அடுத்த முறை ஜெயிப்பாய் என நம்பிக்கையோட உனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. தான் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் காரணங்களை தேடிக்கொள்வதால் தான் வாய்ப்புகள் இருந்தும் சில பேர் திருந்தாமலே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. நீ உன் வாழ்க்கையில ஏதாவது தவறு செஞ்சுட்டேன்னு உனக்கு தெரிய வரும்போதே அந்த தவறை அடுத்த முறை நடக்காமல் திருத்திக்கொள். ஏன்னா தவறுகள் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் போது அது தப்பாக மாறி அது பாவத்தையும் உனக்கான தண்டனையும் கூட கொடுத்துவிடும் என்பதை மறக்க வேணாம். கர்ம விரை என்னதான் உன்கிட்ட இருந்தாலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான விஷயங்களை நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் வாழ்க்கையில இருக்கிற கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போய் சீக்கிரமே எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என்றுதான் இப்போது என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்ததையும் உனக்கான ஒன்றையும் மிக சந்தோஷமாக உன் கரங்களில் சீக்கிரம் ஒப்படைக்கிறேன். வாழ்க்கையில சரி தவறு பொய் உண்மைன்னு எல்லாமே உன்னை சுத்தி நடக்கும். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நீ பொய் சொல்ல நேர்ந்தாலும் பொய் சொல்லி தப்பிச்சுக்கணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலா மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்லக்கூடிய ஆளாக இருந்துவிடு. ஏன்னா உண்மையை சொல்லிட்டினா எப்படியாவது நீ தப்பிச்சுக்கலாம். ஆனா பொய் சொன்னினா சாகுற வரைக்கும் பயந்து பயந்து அந்த பொய் எப்போது உண்மையா வெளிப்படும்னு நினைச்சுக்கிட்டே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமேன்னு செல்லமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக வாழணுன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நாளைக்கு என்ன நடக்குமோ நினைச்சு யோசனை செய்யவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம். எதை எப்படி நடத்த வேண்டும் என உன் சாயப்பா எனக்கு தெரியும். அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுவதை காட்டிலும் அவன் நல்லா வசதியா வாழ்றானே நினைச்சு ஏங்கி தவிப்பதை காட்டிலும் நிம்மதியா படுத்து தூங்குறவனை பார்த்து இதை போல நம்ம இருக்கணும்னு நினைக்க பழகு. ஏன்னா காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் மனிதனால நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது. ஆனால் நிம்மதியாக தூங்கி நல்லா சாப்பிடுறது என்பது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை. அது உனக்கு அமையணும்னா அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை நீதான் அமைச்சுக்கணும். அடுத்தவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனா அடுத்தவங்களை பத்தி நீ தப்பா பேச வேணாம். அவர்களே தன் தவறை சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. நீ கீழே விழும் வேகத்தை விட எழுந்து நிற்கும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிப்பதற்கு யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. எதிரி கூட உன்னை நெருங்க பயப்படும் அளவிற்கு தோல்விகளிலிருந்து மீண்டு எழுந்து வர தயாராக உடனே எழுந்து நின்று விடு என் செல்லமே. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு நீ கோபப்பட்டு பேசினியோ கடைசியில உன் கோபத்தாலேயே அது நடந்துவிடும். அதனால்தான் எக்காலத்திலும் கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது. நீ சாதிக்கணும்னு நினைச்சினா நிதானமா பொறுமையா இரு. அதுதான் உனக்கான நல்லதை செய்யும்னு நான் சொல்றேன். நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் 10 பேர்ல 2 பேருக்காவது உன்னை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கும். அதனால் உன்னை பற்றி அடுத்தவர் என்ன சொல்கிறார்கள் என யோசிக்காம கவலைப்படாம உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செய்துவிடு. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க பழகு. ஏன்னா உன்கிட்ட வந்து யாசகம் கேட்கும் அளவுக்கு இந்த சாயப்பா இன்னும் அவ்வளவு கஷ்டமான நிலைமையில இல்ல. நான் ஏழையும் கிடையாது. எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறேனே தவிர நீ இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுத்து உதவி செஞ்சினா அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில நான் உனக்கான நல்லது செய்வேன். நீ அடுத்தவருக்கு செய்யும் உதவி எல்லாம்
தானாகவே நிச்சயமாக என்னிடம் வந்து சேர்ந்துவிடும். தானம் செய்ய தொடங்கு.